Good morning students, welcome to Biocarrier. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 11th standard biology biobotany unit 1 living world next 21 words நம்ம 1 words கிடையாது சாரி next 20 questions answer பார்க்க போறோம். book inside question with answer ஓட ஆல்ரெடி நம்ம சேனல்ல இந்த லெசனுக்குரிய ஃபர்ஸ்ட் 10 questions நம்ம பார்த்தாச்சு. இப்போ next 10 questions நம்ம பார்க்க போறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கான் பட்டன் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுங்க. அப்போ தான் டெய்லியும் சென்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோஸில் நம்ம சேனல்ஸில் நிறையா 11th ஸ்டாண்டர்ட் வீடியோஸ் நிறையா நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். புக் இன்சைட் 1 words பேஜ் வைஸாக நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதையும் பாருங்கள். ஏன்னா பயாலஜி பொறுத்த வரைக்கும் புக் இன்சைட் 1 words தான் நிறையா கேட்பாங்க புக் பேக்கை கம்பேர் பண்ணும்போது. இருந்தாலுமே நீங்கள் புக் பேக் 1 wordsஸையும் படிக்கணும், புக் இன்சைட் 1 wordம் படிக்கணும். அதனால் நம்ம சேனலில் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காண்டி ஒவ்வொரு பேஜ் வைஸாக நம்ம வந்து 1 words நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு லெசனுக்கும். அதே மாதிரி நீட்குரிய நோட்ஸ் வித் 1 words எல்லாமே நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதையும் பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம வந்து புக் இன்சைட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். என்னென்னா 12th கொஸ்டின் பாக்டீரியோஃபாஜ். பாக்டீரியோஃபாஜ்னா என்னன்றதை பார்க்க போகிறோம். வைரஸ் இன்ஃபெக்டிங் பாக்டீரியா இஸ் கால் பாக்டீரியோஃபாஜ். வைரஸ் பாக்டீரியாவை இன்ஃபெக்ட் பண்ணால் அதை பாக்டீரியோஃபாஜ்னு சொல்கிறாங்க. இட் லிட்ரலி மீன்ஸ் ஈட்டர்ஸ் ஆஃப் பாக்டீரியா. பாக்டீரியாவை அதை ஈட் பண்ணுறதுனால இதை இந்த மாதிரி சொல்கிறாங்க, ஈட்டர்ஸ் ஆஃப் பாக்டீரியா. ஃபாஜஸ் ஆர் abundant in சாயில், சீவேஜ், வாட்டர், ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் அண்ட் மில்க். மில்கில், சாயில், சீவேஜ், வாட்டர், சாக்கிற தண்ணி, அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸில் எல்லாமே ஃபாஜஸ் வந்து அபுடண்டாக நிறையா இருக்கும். அதுதான் சொல்கிறாங்க பாக்டீரியோஃபாஜ். வைரஸ் இன்ஃபெக்டிங் பாக்டீரியா இஸ் கால் பாக்டீரியோஃபாஜ். இட் லிட்டரலி மீன்ஸ் ஈட்டர்ஸ் ஆஃப் பாக்டீரியா. ஃபாஜஸ் ஆர் abundant in சாயில், சீவேஜ், வாட்டர், ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் அண்ட் மில்க். இது 12th கொஸ்டின். 13th கொஸ்டின் லைட்டிக் சைக்கிள் ஆஃப் ஃபாஜஸ். நம்ம வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் பாக்டீரியோஃபாஜ் கொடுத்துருப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து மல்டிப்ளிகேஷன் ப்ராசஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் லைட்டிங் அண்ட் லைசோஜெனிக் சைக்கிள் இருக்கும். அதில் லைட்டிக் சைக்கிள்னால் என்னன்னு பார்க்க போகிறோம். லைட்டிக் சைக்கிள் ஆஃப் ஃபாஜஸ்னால் என்ன? During lytic cycle of phage, disintegration of host bacteria cell occurs and progeny virions are released. என்னன்னா ஹோஸ்ட் பாக்டீரியா செல்லை டெஸ்ட்ராய் பண்ணிவிட்டு அந்த ப்ரோஜனி வைரஸ் வந்து ரிலீஸ் ஆச்சுன்னா அதுதான் லைட்டிக் சைக்கிள்ன்றான். அதில் எந்தெந்த ஸ்டெப்லலாமே நடக்கும் இந்த ப்ராசஸ்? ஃபஸ்ட்டு அப்சார்ப்ஷன், நெக்ஸ்ட் பெனிட்ரேஷன், சிந்தசிஸ், அசம்பிளி அண்ட் மெச்சுரேஷன். அந்த மெச்சுரேஷன் ப்ராசஸில் தான் அந்த ப்ரோஜனி விரியான்ஸ் எல்லாமே வந்து ரிலீஸ் ஆகும். அந்த பாக்டீரியா செல்லை டெஸ்ட்ராய் பண்ணிட்டு வரும். இதுதான் வந்து லைட்டிக் சைக்கிள். லைட்டிக் சைக்கிள்னால் என்ன? During lytic cycle of phages, disintegration of host bacteria cell occurs and the progeny virions are released. என்னென்ன ஸ்டெப்ஸ் மூலமா? அப்சார்ப்ஷன், பெனிட்ரேஷன், சிந்தசிஸ், அசம்பிளி அண்ட் மெச்சுரேஷன். நெக்ஸ்ட் 14th கொஸ்டின் லைசோஜெனிக் சைக்கிள். நான் என்ன? The phages DNA get integrated into the host DNA. phage DNAவும் ஹோஸ்ட்னா பாக்டீரியா அதுவும் சேர்ந்து இன்டிகிரேட் ஆகி அண்ட் கெட் மல்டிப்ளை ஆகும் அலாங் வித் த நியூக்ளிக் ஆசிட் ஆஃப் த ஹோஸ்டோட நியூக்ளிக் ஆசிட் என்ன? டிஎன்ஏவோட ஃபாஜும் ஹோஸ்ட் டிஎன்ஏவை இன்டிகிரேட் ஆச்சுன்னா அதே மாதிரி வந்து அடுத்த பாக்டீரியா செல் அதுவும் எல்லாமே என்ன ஆகும்? மல்டிப்ளை ஆகிட்டு வரதை லைசோஜெனிக் சைக்கிள்னு சொல்கிறாங்க. நோ இண்டிபெண்டன்ட் வைரல் பார்ட்டிகல் இஸ் ஃபார்ம். அங்கே வைரல் பார்ட்டிகல் எதுவுமே ஃபார்ம் ஆகாது. இதை சொல்கிறாங்க. இதுதான் லைசோஜெனிக் சைக்கிள். லைட்டிக் சைக்கிள்னால் என்ன? பாக்டீரியா செல் டெஸ்ட்ராய் பண்ணி விரியான் எல்லாமே ப்ரோஜனி விரியான் எல்லாமே ரிலீஸ் பண்ணால் அது லைட்டிக். லைசோஜெனிக்னால் என்ன? ஃபாஜோ டிஎன்ஏவும் அதே மாதிரி ஹோஸ்ட் டிஎன்ஏனா இங்கே பாக்டீரியா டிஎன்ஏவும் சேர்ந்து மல்டிப்ளை ஆகி வந்துச்சுன்னா அது லைசோஜெனிக் சைக்கிள்ன்றதை சொல்கிறாங்க. இங்கே நோ இண்டிபெண்டன்ட் வைரல் பார்ட்டிகல் ஃபார்ம் ஆகாதுன்றதை சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் 15th கொஸ்டின் விரியான்னா என்ன? இட் இஸ் அன் இன்டாக்ட் இன்ஃபெக்டிவ் வைரஸ் பார்ட்டிகல் விச் இஸ் நான் ரெப்ளிகேட்டிங் அவுட் சைட் த ஹோஸ்ட் செல். இன்ஃபெக்டிவான வைரஸ் பார்ட்டிகல் தான் ஹோஸ்ட் செல்லை விட்டு வெளியே வந்துருச்சுன்னா அது இன்ஆக்டிவ். ஓகேவா? ரெப்ளிகேட் ஆகாது. ஹோஸ்ட் செல் இருந்தால் தான் அது மல்டிப்ளை பண்ணும். ஹோஸ்ட் செல்லை விட்டு வெளியே வந்தால் அது மல்டிப்ளை ஆகாது. ஒரு சாதாரண ஒரு வைரஸ் பார்ட்டிகளை சொல்கிறது தான் ஒரு டேர்ம் வச்சு விரியான்றதை சொல்கிறாங்க. விரியான்னா என்ன? இட் இஸ் அன் இன்டாக்ட் இன்ஃபெக்டிவ் வைரஸ் பார்ட்டிகல் ஜஸ்ட் நான் ரெப்ளிகேட்டிங் அவுட் சைட் அ ஹோஸ்ட் செல். 16th கொஸ்டின் விராய்டு. இட் இஸ் அ சர்க்குலர் மாலிகுல் ஆஃப் சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ. சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏவாக இருக்கும். இது ஒரு சர்க்குலர் மாலிகுல் விராய்டு வித்தவுட் த கேப்சிட் இருக்காது. இதை யார் டிஸ்கவர் பண்ணால்? இட் வாஸ் டிஸ்கவர்ட் பை டிஓ டயனர் இந்த இயர் 1971. டிஓ டயனர் தான் இதை
டிஸ்கவர் பண்ணாங்க. எந்த வருஷம்னா 1971ல். ஆர்என்ஏ ஆஃப் விராய்ட் ஆஸ் லோ மாலிகுலர் வெயிட்டா, விராய்டோட ஆர்என்ஏவை பார்க்கும்போது வெயிட் வந்து கம்மியாக தான் இருக்கும். இது விராய்ட் காஸ் சிட்ரஸ் எக்ஸோகார்டிஸ் அண்ட் பொட்டேட்டோ ஸ்பிண்டில் டியூபர் டிசீஸ் இன் பிளான்ட். சிட்ரஸ் பிளான்ட் அதே மாதிரி பொட்டேட்டோ பிளான்ட்ல எல்லாமே இதை வந்து டிசீஸ் ஸ்ப்ரெட் பண்ணி விடுது. இட் இஸ் அ சர்க்குலர் மாலிகுல் ஆஃப் சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ வித்தவுட் த கேப்சிட். இட் வாஸ் டிஸ்கவர்ட் பை டிஓ டயனர் இந்த இயர் 1971ல் டிஸ்கவர் பண்ணார். ஆர்என்ஏ ஆஃப் விராய்ட் ஆஸ் லோ மாலிகுலர் வெயிட், விராய்ட் காஸ் சிட்ரஸ் எக்ஸோகார்டிஸ் அண்ட் பொட்டேட்டோ ஸ்பிண்டில் டியூபர் டிசீஸ் இன் plants. விருசாய்ட்னா என்ன? இட் வாஸ் டிஸ்கவர்ட் பை ஜேடபிள்யூ ராண்டல்ஸ் அண்ட் த கோவர்க்கர்ஸ். இதை யார் டிஸ்கவர் பண்ணானா ஜேடபிள்யூ ராண்டல்ஸ் அண்ட் கோவர்க்கர்ஸ் இந்த வருஷம் 1981ல். இது எப்படி இருக்குன்னா தே ஆர் ஸ்மால் சர்க்குலர் ஆர்என்ஏ, ஸ்மால் சர்க்குலராக இருக்கும் ஆர்என்ஏ விச் ஆர் சிமிலர் டு விராய்டும் இது ஒன்றா தான் இருக்கும். பட் தே ஆர் ஆல்வேஸ் லிங்க்டு வித் லார்ஜ் மாலிகுல் ஆஃப் வைரல் ஆர்என்ஏ. இது எப்படின்னா வைரல் ஆர்என்ஏ மாதிரி இது வந்து லிங்க்டாக இருக்கும், லிங்க்டு வித் லார்ஜ் மாலிகுல்ஸோட தான் இது லிங்காக இருக்கும்ன்றதை சொல்கிறாங்க. இதான் வந்து விராய்டு. விராய்டு யார்? விர்சைடு. இட் வாஸ் டிஸ்கவர்ட் பை ஜேடபிள்யூ ராண்டல்ஸ் அண்ட் கோவர்க்கர்ஸ் இந்த இயர் 1981ல். தே ஆர் த ஸ்மால் சர்க்குலர் ஆர்என்ஏவாக இருக்கும் விச் ஆர் சிமிலர் டு விராய்ட் பட் தே ஆல்வேஸ் லிங்க்டு வித் லார்ஜ் மாலிகுல்ஸ் ஆஃப் வைரல் ஆர்என்ஏ. ப்ரியான்ஸ். ப்ரியான்னா என்ன? இட் வாஸ் டிஸ்கவர்ட் பை ஸ்டான்லி பி ப்ரூசனர் இந்த இயர் 1982. 1982ல் பி ப்ரூசனர் அதுக்கு ஸ்டான்லி பி ப்ரூசனர் தான் ப்ரியான்ஸை டிஸ்கவர் பண்ணாங்க. தே ஆர் ப்ரோட்டீனியஸ் இன்ஃபெக்டியஸ் பார்ட்டிகல்ஸ். இது ஒரு ப்ரோட்டீனால் மேடப்பான ஒரு இன்ஃபெக்டியஸ் பார்ட்டிகல்ன்றாங்க. ப்ரியான் காஸ் த மேட் கவ் டிசீஸ் அண்ட் ஸ்கிராப்பி டிசீஸ் ஆஃப் ஷீப்பா. மேட் கவ் டிசீஸையும் ஸ்கிராப்பி டிசீஸையும் இது டிசீஸாக உண்டாக்குது ஷீப்பில். இதான் வந்து ப்ரியான்ஸ். இட் வாஸ் டிஸ்கவர்ட் பை ஸ்டான்லி பி ப்ரூசனர் இந்த இயர் 1982. தே ஆர் ப்ரோட்டீனியஸ் இன்ஃபெக்டியஸ் பார்ட்டிகல். ப்ரியான் காஸ் மேட் கவ் டிசீஸ் அண்ட் ஸ்கிராப்பி டிசீஸ் ஆஃப் ஷீப். 19th question, மெரிட்ஸ் ஆஃப் 5 kingdom கிளாசிஃபிகேஷன். 5 kingdom கிளாசிஃபிகேஷனோட மெரிட்ஸ் பார்க்க போகிறோம். திஸ் கிளாசிஃபிகேஷன் இஸ் பேஸ்ட் ஆன் த காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் செல் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஆர்கனைசேஷன் ஆஃப் தாலஸா. 5 kingdom கிளாசிஃபிகேஷன் ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான் பயோசுவாலஜியில். யார் ப்ரொப்போஸ் பண்ணால் ஆர்எச் விட்டேகர் 5 kingdom கிளாசிஃபிகேஷனை ப்ரொப்போஸ் பண்ணார். அதில் முனிரா, புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே, அனிமலை இதெல்லாமே ஒரு 5 kingdom கிளாசிஃபிகேஷன். இந்த 5 kingdom கிளாசிஃபிகேஷனில் என்ன மெரிட்ஸ் என்ன டிமெரிட்ஸ் எல்லாம் கேட்பாங்க. அடிக்கடி கேட்குற கொஸ்டின்ஸ், 3 mark கொஸ்டின்ஸ், நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. திஸ் கிளாசிஃபிகேஷன் இஸ் பேஸ்ட் on the complexity of cell structure and organization of thallus. இந்த கிளாசிஃபிகேஷன் எதை பேஸ் பண்ணாங்கன்னா செல்லோட ஸ்ட்ரக்சர் அதோட தாலஸோட அரேஞ்ச்மெண்ட் அதை பேஸ் பண்ணி அவங்க வந்து கிளாஸிஃபை பண்ணாங்க. தாலஸ்னால் என்னென்னா ட்விக் மாதிரி இருக்கும், ஒரு கிளை மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருக்கிறத தாலஸ்ன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் இது இஸ் பேஸ்ட் ஆன் த மோட் ஆஃப் நியூட்ரிஷன். மோட் ஆஃப் நியூட்ரிஷனை பேஸ் பண்ணி பிரித்தாங்க. மோட் ஆஃப் நியூட்ரிஷனா ஆட்டோட்ரோபிக்கா இல்லை ஹெட்ரோட்ரோபிக்கா. ஆட்டோட்ரோபிக்னா என்ன? அதுவாகவே ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணுறது. ஹெட்ரோட்ரோபிக்னா ஒரு இதை டிபெண்ட் பண்ணியிருக்கு. அதை பேஸ் பண்ணி பிரித்தாங்க. செப்பரேஷன் ஆஃப் ஃபங்கை ஃப்ரம் பிளான்ஸ். பிளான்ஸ்லேருந்து ஃபங்கையை செப்பரேட் பண்ணி எடுத்தாங்க. இட்ஸ் ஸோ த ஃபைலோஜெனி ஆஃப் த ஆர்கானிசம். ஃபைலோஜெனினா என்ன? ஜெனட்டிக் டிஃப்ரென்ஸ், அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் கேரக்டராகவும் பேஸ் பண்ணி அதை பிரிக்கிறது. ஓகே, ஃபைலோஜெனி இந்த மாதிரி பிரித்தாங்க. இதுதான் வந்து மெரிட்ஸ் ஆஃப் 5 kingdom கிளாசிஃபிகேஷன். திஸ் கிளாசிஃபிகேஷன் இஸ் பேஸ்ட் ஆன் த காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் செல் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஆர்கனைசேஷன் ஆஃப் தாலஸ். இட் இஸ் பேஸ்ட் ஆன் த மோட் ஆஃப் நியூட்ரிஷன் தேவை. அதுக்கப்புறம் செப்பரேஷன் ஆஃப் ஃபங்கை ஃப்ரம் பிளான்ஸ். இட்ஸ் ஸோ த ஃபைலோஜெனி ஆஃப் த ஆர்கானிசம். Next 20th question, demerits of 5 kingdom classification. The kingdom Monera and Protista accommodate both autotrophic and heterotropic organism. Kingdom Moneraவும் Protistaவும் என்னன்னா ஆட்டோட்ரோபிக்கும் ஹெட்ரோட்ரோபிக் ஆர்கானிசமும் அப்படின்றத சொன்னாங்க. அதில் வந்து வச்சுட்டாங்க கிங்டம் முனிராவையும் புரோட்டிஸ்டா. அது வந்து ஆட்டோட்ரோப்பாகவும் இருக்கலாம், ஹெட்ரோட்ரோபிக் ஆர்கானிசமாகவும் இருக்கும். அதே மாதிரி செல்வால் லேக்கிங், செல்வால் இருக்காது. செல்வால் பியரிங் ஆர்கானிசம் தஸ் மேக்கிங் 2 groups more heterogeneous. இது வந்து செல்வால் பியரிங் ஆர்கானிசமாக இருக்கிறனால இது என்ன சொல்கிறாங்க, இந்த 2 குரூப்பையும் ஹெட்டிரோஜீனஸ்ன்றதை சொல்கிறாங்க. The kingdom Monera and Protista accommodate both autotrophic and heterotropic organism. Cell wall lacking and cell bearing organism making 2 groups more heterogeneous. Second point, virus were not included in the system. இந்த சிஸ்டம் வைரஸை அவர் இன்க்ளூடே பண்ணலை. இதுதான் உள்ள டிமெரிட்ஸ். மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் பார்த்தோம்.
நெக்ஸ்ட் கொஸ்டின் 21 கொஸ்டின் ஃபீச்சர்ஸ் ஆஃப் பாக்டீரியா. பாக்டீரியாவோட ஃபீச்சர்ஸா. பாக்டீரியா ஆர் ப்ரோகேரியாட்டிக் யூனிசெல்லுலார் யுபிக்யூட்டஸ் அண்ட் மைக்ரோ ஆர்கானிசம். பாக்டீரியா ஒரு ப்ரோகேரியாட்டிக் ஆர்கானிசம். ப்ரோகேரியாட்டிக்னா நியூக்ளியஸ் இருக்காது, மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் இருக்காது, யூனிசெல்லுலாராக இருக்கும். யுபிக்யூட்டஸ்னால் எல்லா இடத்துலையுமே இருக்கிறத யுபிக்யூட்டஸ்ன்னு சொல்லுவோம். இது ஒரு மைக்ரோஸ்கோபிக்கான ஒரு ஆர்கானிசம். The study of bacteria is called bacteriology. Bacteria பற்றி படிக்கிற படிப்பை bacteriologyன்னு சொல்கிறோம். Bacteria was first discovered by Dutch scientist Anton van Leeuwenhoek in 1676. இதை யார் ஃபஸ்ட்டு டிஸ்கவர் பண்ணாங்கன்னா டச்சு சயின்டிஸ்ட் அது வந்து ஆண்டன் வான் லீவன்ஹூக் இன் 1676 பாக்டீரியாவை ஃபஸ்ட்டு டிஸ்கவர் பண்ணாங்க. இவரை அனிமால்கூல்ஸ்ன்றதை கூப்பிடுறோம். Bacteria are prokaryotic unicellular ubiquitous microorganism. The study of bacteria is called bacteriology. Bacteria was first discovered by Dutch scientist Anton van Leeuwenhoek in 1676 and were called animalcules. Next 22 xenophore or incipient nucleus or nuclide. அப்படின்னா என்னன்னு கேட்கலாம். ஜீனோபோர்னா என்னன்னு கேட்பாங்க. சில நேரம் இன்சிபியன் நியூக்ளியஸ் இல்லைனா நியூக்ளைடு இதை தான் சொல்கிறோம். பாக்டீரியா ஆர் ப்ரோகேரியாட்டிக் ஆர்கானிசம் அண்ட் லேக் நியூக்ளியர் மெம்பரேன் அண்ட் மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸ். பாக்டீரியான்றது ஒரு ப்ரோகேரியாட்டிக் ஆர்கானிசமாக இருக்கிறனால இதுக்கு நியூக்ளியும் இருக்காது, மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸும் இருக்காது. அதனால் ஜெனட்டிக் மெட்டீரியல் எங்கே போய் இருக்குன்னா நியூக்ளாய்டில் இருக்கிறனால இந்த ஜெனட்டிக் மெட்டீரியல்னால் என்ன, டிஎன்ஏ. ஓகேவா, டிஎன்ஏ ஆர் ஆர்என்ஏ அது வந்து எங்கே இருக்குன்னா நியூக்ளாய்டில் இருக்கனால இந்த ஜெனட்டிக் மெட்டீரியலை எப்படி சொல்கிறாங்கன்னா நியூக்ளாய்டு ஆர் ஜீனோபோர் ஆர் இன்சிபியன் நியூக்ளியஸ்ன்றதை சொல்கிறோம். பாக்டீரியா ஆர் ப்ரோகேரியாட்டிக் ஆர்கானிசம் அண்ட் லேக் மெம்பரேன் அண்ட் மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸ். தி ஜெனட்டிக் மெட்டீரியல் இஸ் கால்ட் நியூக்ளாய்டு ஆர் ஜீனோபோர் ஆர் இன்சிபியன் நியூக்ளியஸ்ன்றதை சொல்கிறாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம 11 கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த லெசனுக்குரிய நெக்ஸ்ட் 1 வேர்ட் பார்க்கலாம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.